இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இலே இலே சௌந்தரம் சௌந்தரம் உறங்கலான்னு போறேன்னு இப்படி நீ இல்ல நீ கடல எப்ப பார்த்தாலும் உறக்கம் உறக்கம் உறக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அங்க உன் வீட்டுக்காரி முத்துப்பாண்டி ஆளாக்கு 3 பேருமா சேர்ந்து அந்த சோடாப்புடி இருக்கான்ல அவனை கூப்பிட்டு வச்சு பேசி வேப்பல் அடிச்சிட்டு இருக்காளுங்களே. இந்த லட்சணத்துல உனக்கு உறக்கம் கேக்குதா? உறக்கம் அக்கா என்னக்கா சொல்லுது நீ? இல்லே 4 பேருமா முத்துப்பாண்டி ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஏதோ குச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன், ஒண்ணுமே கேட்கல. இவங்கெல்லாம் அந்த சோடா புட்டிய நடுவுல உட்கார வச்சு 3 பேருமா சுத்தி நின்னுகிட்டு இவங்களும் ஏதோ சொல்ல சொல்ல அவனு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் மண்டைய கழுவுறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப 3 பேர் கூட்டணி ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ ஐயோ, அவங்க ஒன்னா உட்கார்ந்து பேசுறத பார்த்தா எனக்கு பதக்க பதக்குன்னு வருது இல்ல. பா இல்லே அக்கா நீ ஒன்னும் பேசாத, நான் பேசிக்கிறேன். பா ஒரு சம்பவம் பா. சும்மா கண்டதையும் சொல்லி என்னைய நம்ப வைக்க பார்க்காத. இம்பிட்டு நேரம் உன் அம்மா அண்ணன் அண்ணி உட்காந்து உன் மண்டையை கழுவுனதெல்லாம் எனக்கு தெரியும். அட அதுக்குள்ள உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சோ? தேங்க்ஸ் அத்தை. பா அவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க தெரியுமா? என்னலே பா நான் அவங்க பக்கம் வந்ததான் நினைக்கிறாங்க. நான் மாறி உங்க பக்கம் வந்தது அவங்களுக்கு தெரியவே இல்லையே. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நீ மாறல இல்ல? நீ நான் எதுக்குப்பா மாற போறேன்? அந்த வீரா என்ன கொஞ்ச நெஞ்சமா பாடுபடுத்தினா கட்டின புருஷனு கூட பார்க்காம விளக்கு மத்தல அடிச்சவ தானே அவ. அவ கூட மனுஷ வாழ்வானா? சபாஸ்லே சபாசு. இப்பத்தே நீ என் மகங்கிறது நிரூபிச்சிருக்க. அக்கா என்ன பெருசா சொன்னே பாரு, என் மகன் என் பக்கம் தான் நிக்கான். பா கண்டதையும் பேச வேணாம். நம்ம பிளான் கரெக்டா நடக்கணும். நாளை காலையில வீராவை பார்க்க போனோம். நீ ரெடியாரு? இல்ல என்னல இது, அந்த ராங்கி கறிய பார்க்க நான் உன் கூட வரணுமா? ஐயோ அப்பா, ஊருக்கு ஐடியா சொல்ற, என் ஐடியா உனக்கு புரியலையா? என்னல எதுக்கு சொல்லுத? நீ வந்தா தானே அவளை மிரட்டி தாலியை கொடுக்குறியா இல்ல பஞ்சாயத்தை கூட்டுவான்னு அழுத்தம் திருத்தமா பேச முடியும்? இல்ல சிவபாலா, அதையே நீ பேச்சனா அவளுக்கு காதல விழாதோ? ஏ லூசத்த, அந்த வீராவை பத்தி உனக்கு தெரியாது. நான் போய் பேசினா அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஒருவேளை நான் மனசு மாறிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குல்ல. அப்பா பக்கத்துல இருந்தா தானே எனக்கு தைரியம் வரும். சும்மா வேலை சொல்லுதே. இல்ல என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? நான் உங்களை நம்பாம வேற யாரப்பா நம்புறது? அம்மா அண்ணிலாம் வந்தா நம்பவே முடியாதுப்பா. ஆமாமா அதுவும் சரிதான். நான் காலையிலே டைம் சொல்றேன், நீ ரெடியாரு. நாம 2 பேரும் ஒன்னா போய் அவளை பாத்துருவோம். குட் நைட் பா. அத்த குட் நைட். குட் நைட் குட் நைட். இல்ல சௌந்தரம், என்னல இது படக்குன்னு ஒரேடியா ஒரே தாவா தாவி வந்துட்டான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத பாரு, எதுக்கும் இவனை முழுசாலாம் நம்பிடாதல. அட போக்கா அக்கா, உனக்கு ஒரு வேலையே கிடையாதுக்கா. அக்கா இப்போதைக்கு என் பக்கம் இருக்கிற ஒரே புள்ள இவன் தான், ஒரே நம்பிக்கை இவன்தேன். அக்கா என்னை கொஞ்சம் உறங்க விடங்கக்கா. நீயும் ரூமுக்கு போய் கொஞ்சம் கண்ணு அசரே. இப்ப சொல்லிட்டு போனானே குட்டு நைட்டுன்னு, நான் உன்கிட்ட சொல்லுதேன் குட்டு நைட்டு. குட் நைட் குட் நைட் பா. எப்ப பாரு கும்பகர்ண நாட்டு தூங்கிக்கிட்டாரு, வேற வேலையே இல்லப்பா. போல கும்பகர்ணனா? நீ தான் கும்பிக்கரணி மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கே. நீ சொல்லுது அண்ணா. என்னல? நான் உன்னை கேட்கட்டா? சொல்லு, ஏன் தயங்குதா? இல்ல, வீட்லயே இருக்க மனசு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்குன்னு. நான் நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ணிடவா? இதை நானே சொல்லணும்னு இருந்தேன். எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பிய? நீ நாளில இருந்து ஒழுங்கா வேலைக்கு கிளம்பு. இல்லை ரத்னா, நீ கூட பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. அங்க 1000 வேலை அப்படியே கிடக்கலாம்.
ஏ ரத்னா, உங்க அண்ணன் சொல்றத கேட்டு வேலைக்கு தான் போயேன். வீட்ல இருந்து என்னத்த சாதிக்க போற? ஸ்கூல்ல அம்பிட்டு பேரும் என் காது படவே பேசுறாவ மைனி. உன் காது படவா? என்னவா? மாலதி டீச்சர் பாவம், அவங்க செத்ததுக்கு ரத்னா டீச்சர் தான் காரணம்னு பேசுதாவ. அக்கா அங்க வந்தா அது காதல விழுற மாதிரியும் பேசுவாங்கல்ல. அண்ணே, ஸ்கூலுன்னு இல்ல, வெளிய போகவே சங்கடமா இருக்குன்னு. அறிவு வெளியில வரட்டும், அவரு கூட நான் போய்க்கிறேன். அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்கூல் பக்கமே போகலன்னு. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். வீரா, நாளைல இருந்து நீ வேலைக்கு கிளம்பு. சரிண்ணே. மீரா மேடம், அவர் வந்திருக்காரு மேடம். அவரா? எவரு? அத நீங்களே போய் பாருங்களேன். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு வந்து நிக்கிறாரு. எல, இங்க எதுக்குல வந்த? ஒன்ன பார்க்க வரலையே, நான் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க வந்தேன். இன்ஸ்பெக்டர் இல்லையோ? இன்ஸ்பெக்டர் உனக்கு என்ன வேலை? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். தோ எழுதியே கொண்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? ஆமா, என் வைஃப் இங்கதான் வேலை செய்றா. எனக்கும் என் வைஃபுக்கும் ஒரு சின்ன குட்டி பஞ்சாயத்து. 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாயிடும். என் கூட பேசி அனுப்புவீங்கன்னு மனு கொடுக்க வந்திருக்கா. வேணாம்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சா உனக்கு தான் அசிங்கம். ஆ? மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஏல, என் கூட சேர்ந்து உன்னை வாழவா கூப்பிடுதேன். செத்த நேரம் உட்காந்து என் கூட பேச மாட்டியா? அது கூடவா செய்ய மாட்ட? உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு, ஒரு துரோகிக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரொம்ப வேணாம், ஒரு 1/2 மணி நேரம். அம்புட்டு கூட வேணாம், ஒரு 10 நிமிஷம் வா. தோ அந்த டீ கடை, அந்த டீ கடையில் உட்காந்து பேசுவோம். பேசினதுக்கு அப்புறமா உனக்கு கோவம் போலன்னு வச்சுக்கோயேன், நம்ம பிரிஞ்சிருவோம். என்ன சொல்ற? நீ என்னென்ன போய் சொல்லுவ, எப்படி எப்படி எல்லாம் டிசைனா என்னை ஏமாத்துவ, இதெல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் கூட பேச நான் தயாரா இல்ல. இப்ப கிளம்பி போவதியா இல்லையா? ஏம்ல இப்படி புடிவாதம் பிடிக்குத? உன் கூட பேசதானே கூப்பிடுதேன். உன் கையவா பிடிச்ச வீரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஏ, கைய விடு.